ஹலோ கைஸ், இது மார்க் நம்பர் 2 சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க்குக்கான செகண்ட் மார்க். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? கொஸ்டின் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு என்னதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் சரிங்களா? ஸோ இன்அப்ராப்ரியேட் வேர்ட் இருக்குது. மொதல் 5 கொஸ்டின் இன்அப்ராப்ரியேட் வேர்டு. சரியா? சரி, அப்போ அதை ஒதுக்கி வச்சுக்கிடுவோம். ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இடியம்ஸ் இருக்கு. அப்போ இன்னப்ரோப்ரியேட் வேர்ட் இருக்கு. அடுத்து இடியம்ஸ் இருக்கு. இடியம்ஸ்னால் நம்மளால 5ஐயும் பார்த்த உடனே ஸ்கிப் அடிச்சிடுவானுங்க. இப்போ இடியம்ஸ் ஈஸி கிடையாது. இடியம்ஸ் வந்துட்டு கஷ்டம்தான். பிகாஸ் நம்ம படித்தது நம்மளுக்கு வரணும். அடுத்தது 6 ஆர்சி இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னப்ரோப்ரியேட்டு, இடியம்ஸு, ஆர்சி 3 இருக்குது. ஃபஸ்ட்டு என்னதுலான்னு பார்த்துட்டு தாங்க ஆர்டர் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் எரர் இருக்குது. அதுக்கு மேலே எரர் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா பேராஜம்பிள், கடைசியாக டோஸ் டெஸ்ட் இருக்குது. என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா எரரு, பேராஜம்பிள், டோஸ் டெஸ்ட், அதுக்கு முன்னாடி ஆர்சி, இடியம்ஸு, மொதல் 5 கொஸ்டின் இன்னப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். சரி, அப்போ இன்னப்ராப்ரியேட் வேர்ட்ஸு, இடியம்ஸு, ஆர்சி, எரரு, பேராஜம்பிள், டோஸ் டெஸ்ட். இதோடைய ஆர்டர் என்னது? அட்டன் பண்ணுறக்கூடிய ஆர்டர் என்னது? திருப்பி சொல்ல மாட்டேன் சரிங்களா? இனிஷியல் டேஸில் சொல்கிறது தான். அதை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இன்னப்ராப்ரியேட் வேர்டு போடணும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா போடணும். அதுக்கப்புறம் இன்னப்ராப்ரியேட் வேர்டு போடணும். சரியா? வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், காலம், கொஸ்டின், இதுதான் ஸ்கோரிங் ஏரியா. சரி, இது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்னப்ராப்ரியேட் வேர்டு போடுறோம். அதுக்கப்புறம் இடியம்ஸ் வந்து ஒகேப் நம்மளால் தொட முடியாது. அப்போ இவன் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம எரர் போடணும், இல்லை க்ளோஸ் டெஸ்ட் போடணும். கிராமர் நல்லா வருதுன்னா எனக்கு எரர் போடணும், இல்லை அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட் போடணும். எனக்கு கிராமர் நல்லா வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எரர் 2வது போட்டுக்கிறேன், 3வது க்ளோஸ் டெஸ்ட் போட்டுக்கிறேன். இடியம்ஸை நான் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து பார்க்க போகிறேன். தெரிஞ்ச இடியம்ஸ் இருந்தால் போட போகிறேன், இல்லைன்னா விட போகிறேன். அதுக்கப்புறம் பேராஜம்பிள்ஸ், கடைசியாக ஆர்சி. இதான் நீங்கள் போட வேண்டிய ஆர்டரில் எப்போவுமே பேராஜம்பிள் வரணும், பேராஜம்பிளுக்கு அப்புறம் ஆர்சி வரணும். சரியா? பேராஜம்பிள், அதுக்கப்புறம் ஆர்சி. இந்த பேராஜம்பிள் அண்ட் ஆர்சிக்கு நீங்கள் 10 மினிட்ஸ் ஒதுக்கிடணும். 10 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. பேராஜம்பிளுக்கும் ஆர்சிக்கும் 10 நிமிடங்கள் ஒதுக்கி விடுங்கள். சரியா? 10 நிமிஷம் ஓரமாக இதுக்குன்னு எடுத்து வச்சிருங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே 10 நிமிஷத்தில் முடிக்கணும். சரியா? மேக்ஸிமம் இதுக்கு 8 நிமிஷம், மீதி எல்லாத்துக்கும் 12 நிமிஷம் இப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அட்டம்ப்ட் கொஞ்சம் ஒரு 20-25 போட முடியும். ஏன்னா அட்டம்ப்ட் வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் 12-8ன்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் 10-10ன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கொடுக்கணும். 10 நிமிஷத்துக்குள்ளே பேராஜம்பிள், ஆர்சியை தவிர மற்ற எல்லா கொஸ்டினையும் போடணும். சரியா? இதுதான் டெஸ்ட்டுடைய அப்ரோச் பண்ணுற ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு இன்னப்ராப்ரியேட் வேர்டை ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். 4 வார்த்தையை பாருங்கள். வார்த்தைகளை பார்க்கும்போது ஓகே, 4 வார்த்தையை பார்த்தாச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? ஏன்னா கொஸ்டின் வந்துட்டு ராங்லி ஸ்பெல்ட் ஆர் இன்னப்ராப்ரியேட். கரெக்டா? ஸோ ராங்லி ஸ்பெல்டு இல்லை இன்னப்ராப்ரியேட்டுங்கும் போது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராங்லி ஸ்பெல்ட் இல்லை. ராங்லி ஸ்பெல்ட்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வவல்ஸில் தான் தெளிவாக பார்க்கணும். வவல்ஸில் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பயங்கரமாக வைப்பாங்க. ஸோ அதில் பார்க்கணும். சரி, அப்போ இதில் இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? அதான் கேள்வி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. 3வது கேள்வி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா இருக்குது. பார்த்தோன்னே தெரியாது. ஆர்டிகுலேட்டட், டிஇடி, ஆர்டிகுலேட்டட், டிஇடி, ஆர்டிகுலேட்டட்.
ஆர்டிகுலேட்டட். சரியா? டிஇடி வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அதான் ஆன்சர். அடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? பிளெட்ஜ்டு, இம்ப்யூனிட்டி, ஷீல்டடு, ராங் டூவர்ஸ் ஸ்பெல்லிங் இருக்கு. இப்போ 2 கொஷின் டக்கு டக்குன்னு போட்டாச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ராங் டூவர்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. பார்த்தோன்னே தெரியாம இருக்கும். பொறுமையா 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாங்க. இல்ல 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ள இத போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது எங்க இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ திரும்பி நான் 2 கொஷின் 1 and 2 போடணும். 3 and 4 நான் போட்டுட்டேன். 5 எனக்கு தெரியாது. 3 and 4 போட்டு முடிச்சாச்சு. 1, 2 and 5 என் மைண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பாருங்க. 1, 2 and 5 இருக்கு. சரியா? இதுல 1 நோ இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கும். சரிங்களா? 5 கொஷின் இருந்துச்சுன்னா ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஒரு நோ இம்ப்ரூவ்மெண்ட், இல்ல நோ எரரு, இல்ல நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு இதை எதிர்பார்க்கலாம். அப்போ 5வது கொஸ்டினோ, இல்ல 1வது கொஸ்டினோ, இல்ல 2வது கொஸ்டினோ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்க போகுது. சரியா? சரி. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வண்டியா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கவர்மெண்ட்டு ஆர்வமா இருக்கு. எதை பத்தி? எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. எதை பத்தி? நல்லா புரிஞ்சுக்கிடுங்கங்க. 4 வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலன்னு வச்சுக்கிடுங்க. கொஸ்டின் வேற வழியே கிடையாது. ஸ்கிப் பண்ணிடணும். ஒன்றும் பண்ண முடியாது. 4 வார்த்தை. இந்த வார்த்தை நான் பார்க்காத ஒரு வார்த்தை. கோலிஷன் ஒரு வார்த்தை நான் பார்த்ததே கிடையாது. இது எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது அந்த வார்த்தை கண்டிப்பாக ஸ்கிப் தான் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. இப்போ கவர்மெண்ட் இஸ் கம்யூனிட்டி குரூப் ஆர்வமாக இருக்குது. எதை பற்றி? ஒரு கோலிஷனை ஜாயின் பண்ணுறதை பற்றி. ஒரு கோலிஷனில் ஜாயின் பண்ணுறதை பற்றி. அபவுட் ஜாயினிங் அ கோலிஷன். ஒரு கோலிஷனில் ஜாயின் பண்ணுறதை பற்றி கம்யூனிட்டி குரூப்பு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கோலிஷன் என்னது? கூட்டணி. சரி. இந்த கூட்டணி யாருனால லீட் பண்ணப்படுது அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்டிவிஸ்ட்னால லீட் பண்ணப்படுது. இது V3S அட்ஜெக்டிவ். எதுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்டிவிஸ்ட் இதை லீட் பண்ணுறாங்க? ஏன்னா சரி பண்ணணும். பிரச்சனையை சரி பண்ணணும். என்ன பிரச்சனை? சிஸ்டமிக் இன்இக்வாலிட்டியை சரி பண்ணணும். இப்போ இன்இக்வாலிட்டியை சரி பண்ணுறதுக்காக சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்டிவிஸ்டால் லீட் பண்ணப்படுற கோலிஷனில் சேர்றதை பற்றி கம்யூனிட்டி குரூப்பு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. 4 வார்த்தை. எந்தூசியாஸ்டிக், கோலிஷன், அட்ரஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி. வார்த்தையை தனியாக பார்க்க முடியாது. சென்டென்ஸ் வச்சு பார்க்குறோம். சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது இது நோ இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. நோ இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. நான் இப்போ ஆன்சர் போட மாட்டேன். பார்த்துட்டேன். நோ இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஓகே வச்சுக்கிடுவோம். இப்போ நான் 1 and 2க்கு போகணும். 1 and 2ல் எரர் இருந்துச்சு. கண்டிப்பாக ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னா 5 நோ இம்ப்ரூவ்மெண்ட்னு நம்ம போடலாம். சரியா? 1 and 2ல் ஏதாவது தப்பாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ப்ராசஸ் அஹெட். முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் ஸ்லோவாகவும் கஷ்டமாகவும். ஆர்டுவஸ்னா டிஃபிகல்ட். மீனிங் எனக்கு தெரியும். அதனால தான் என்னால் போட முடியுது. சரியா? கஷ்டமாகவும் இருக்கலாம். சேலஞ்சஸ்னால ஃபில் பண்ணப்பட்டிருக்கலாம். சேலஞ்சஸும் செட்பேக்ஸும் சேர்ந்து நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் ஸ்டெடியான பர்சீவரன்ஸ், ஸ்டெடி ஹார்ட் ஒர்க்கு எங்கே லீட் பண்ணிட்டு போகும்னா மீனிங்ஃபுல்லான டூ ப்ரப்போசிஷன். மீனிங்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், அப்பேரண்ட்டும் அட்ஜெக்டிவ். நவுன் எங்கடா? நவுன் எங்கே? ப்ராசஸ் ஸ்லோவாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஆர்டுவஸ் கரெக்டு. சேலஞ்சஸ்னால நிரப்பப்படும். சேலஞ்சஸ் அண்ட் செட்பேக்ஸ் 2 கரெக்டு. ஆனால் ஸ்டெடியாக நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா, ஸ்டெடி பர்சீவரன்ஸ் இருந்துச்சு, ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா அது ஃபைனலாக எதுக்கு லீட் பண்ணும்? எதுக்கு லீட் பண்ணும்? மீனிங்ஃபுல் அப்பேரண்ட்டு பாருங்கள் தனியாக தொங்கிட்டு நிற்கிது. மீனிங்ஃபுல் ஒரு அட்ஜெக்டிவ், அப்பேரண்ட்டும் ஒரு அட்ஜெக்டிவ். மீனிங்ஃபுல் ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? அப்பேரண்ட் அட்ஜெக்டிவ், டூ ப்ரிப்போசிஷன். எதுக்கு லீட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு நவுன் வேணும்ல. நவுன் எங்கே? ஒரு நவுன் வேணும்ல. மீனிங்ஃபுல் இந்த இடத்துல தான் நவுன் வரும். இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு நவுன் வரும். அப்போ அப்பேரண்ட் தான் தப்பு. சரியா? அந்த அப்பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நமக்கு ஒரு நவுன் தான் இந்த இடத்துல வரும். அப்பேரண்ட் தான் தப்பு. புரிஞ்சுச்சா? எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு புரியுதாங்க?
சென்டென்ஸை வாசிக்கிறேன். சென்டென்ஸுடைய அந்த வார்த்தைகளுடைய மீனிங் எனக்கு தெரியும். மீனிங் தெரிஞ்சதை வச்சு சென்டென்ஸை வாசித்து அதிலிருந்து ஆன்சர் எடுத்து ஆன்சர் போடுறேன். ஏன் த அதர் பில்லர் அண்டர் பின்னிங்னா சப்போர்ட் பண்ணுறது, கீழே இருந்து சப்போர்ட் பண்ணுறது. அதாவது ஃபவுண்டேஷனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது. சரிங்களா? த அதர் பில்லர் இன்னொரு பில்லர் இருக்குது. இந்த வருஷத்துடைய க்ரோத்தை அது வந்து பிடிச்சு நிற்கிது. இந்த வருஷத்துடைய க்ரோத்துக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது. இந்த வருஷத்துடைய க்ரோத்துக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிற இன்னொரு பில்லர் என்னன்னா அழுத்தம் கொடுக்கறது. எதில் அழுத்தம் கொடுக்கறது? சஸ்டைனபிலிட்டியில் அழுத்தம் கொடுக்கறது தான் இந்த வருஷத்துடைய க்ரோத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற இன்னொரு பில்லர் அப்படிங்கிறார். சரிங்களா? இது என்ன பண்ணியிருக்கு? which has not only improved our environmental suspect and doubt. இங்கே பாருங்க, இந்த வருஷத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய இன்னொரு பில்லர். சரி, அண்டர்பின்னிங் கரெக்டாக தான் தெரியுது. அடுத்தது எம்ஃபசிஸ், நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். அழுத்தம் கொடுக்குறது கரெக்டாக தான் இருக்குது. சஸ்டைனபிலிட்டியில் அழுத்தம் கொடுக்குறோம், கரெக்டாக தான் இருக்குது. 3 வார்த்தை. இது நம்மளுடைய என்விரான்மெண்டல் டவுட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா? இது பாருங்கள், நாட் ஒன்லிக்கு பின்னாடி என்ன வருதோ அதான் பட் ஆல்சோ பின்னாடி வரும். பட் ஆல்சோ பின்னாடி அட்ராக்டட் நியூ எக்கோ கான்ஷியஸ் கஸ்டமர்ஸ், பாசிட்டிவாக பேசுகிறாங்க. புது கஸ்டமர்ஸை நான் பிடிச்சிட்டேன்னு பாசிட்டிவாக பேசுகிறாங்கங்க. புது கஸ்டமர்ஸை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்போ நாட் ஒன்லி பின்னாடியும் பாசிட்டிவாக தானே பேசணும். என்விரான்மெண்டல் டவுட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா? என்விரான்மெண்டல் டவுட்டையே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த வார்த்தை தான் எனக்கு இடிக்கணுங்க. இங்கே ஆக்சுவலாக ஆஸ்பெக்ட் வரணும். இங்கே ஆஸ்பெக்ட் வரணும்னு தெரியலனாலும் பரவாயில்ல, சஸ்பெக்ட் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு மார்க். சஸ்பெக்ட் வரக்கூடாது, என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் அப்பரண்ட் தப்பாக இருந்துச்சு, இதில் ஆஸ்பெக்ட் தப்பாக இருந்துச்சு, சஸ்பெக்ட் தப்பாக இருந்துச்சு. இப்போ மொதல் 2ல் வேர்டு மிஸ்டேக் இருக்குது. இன்அப்ரோப்ரியேட் வேர்டு. 3 and 4ல் ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது. அப்போ 5 கண்டிப்பாக நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் 5வது கொஸ்டினு. அப்படி தானே? இந்த 5வது கொஸ்டின் பார்த்துட்டேன். எனக்கு என்ன டவுட் இருந்துச்சு? ஏன் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு டவுட் இருந்துச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், மீதி 4லையுமே ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக என்ன போடலாம்? நோ இம்ப்ரூவ்மெண்ட் போடலாம். பாருங்கங்க, இதுதான் முக்கியம். பாருங்கள், இந்த டெஸ்ட்டுடைய டாப்பரே தப்பாக போட்டாலும் நாம் கரெக்டாக போடணும். அதான் முக்கியம். சரியா? இதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். டபுள் த டைம் எடுத்துக்கிடுங்க, பட் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. அது நோ இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்டாக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு எரர் வருதுன்னு எப்போ தெரியும்? நோ எரர் கரெக்டாக போடும்போது. எப்போ வந்துட்டு இன்அப்ரோப்ரியேட் வேர்டு வருதுன்னு தெரியும்? நோ இம்ப்ரூவ்மெண்ட் போடும்போது. சரியா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும், கற்றுக்குறோம், ஓகே நம்ம இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு தெரியும். வாஸ் இன் த வின்ஸ் தெளிவாக தெரியுது. இங்கே பாருங்கள், எப்படி கெஸ் பண்ணுறது. கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். புது ரோலில் தெளிவாக தெரியுது. என்ன தெளிவாக தெரியுதுன்னா, டேவிடுக்கு வந்துட்டு வாஸ் இன் த வின்ஸ் அண்ட் அன்அவேர் ஆஃப் த சேலஞ்சஸ் அஹெட். அப்போ ஆண்டுக்கு பின்னாடி நெகட்டிவ். இப்போ வாஸ் இன் த வின்ஸ்னாலும் நெகட்டிவ். வாஸ் இன் த வின்ஸ் அப்படின்னாலும் நெகட்டிவ். வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் வராது. டிஃப்ரெண்ட் பொசிஷன் வேணால் வரும், இது வராது. டவுன் டு எர்த்னா பாசிட்டிவ். நம்மளுக்கு தெரியும் டவுன் டு எர்த். ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க டவுன் டு எர்த், பாசிட்டிவ், ஹம்பிள், தாழ்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணேன்? நான் ஆப்ஷனு எனக்கு வாஸ் இன் த வின்ஸ் தெரியாது. சரியா? வாஸ் இன் த வின்ஸ் தெரியாது அப்படின்னாலும் ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணேன். இதை நீங்கள் பண்ண தெரியணும். தெளிவாக என்ன தெரியுது? டேவிட் வின்ஸ்னா அன்அவேர் ஆஃப் த சேலஞ்சஸ் ஆகட். அன்அவேருக்கு நெகட்டிவ், ஆண்டுக்கு பின்னாடி நெகட்டிவ், ஆண்டுக்கு முன்னாடியும் நெகட்டிவ் தான் வரணும். சரியா? நெகட்டிவ் தான் வரணும். டி வந்து பாசிட்டிவ், பி வராது. 2 நெகட்டிவ். கையை மண்ணுக்குள்ளே வச்சான் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஹேட் ஹிஸ் ஹெட் இன் த கிளவுட்ஸ். அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஹேட் ஹிஸ் ஹெட் இன் த கிளவுட்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கலாம்?
ஹேட் இஸ் ஹெட் இன் த கிளவுட்ஸ் அப்படின்னா தலை கிளவுட்ஸ் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் ப்ராக்டிக்கல் பிளான்ஸ். இம்ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக இல்லாமல் பிளான் பண்ணுறாங்க. இம்ப்ராக்டிக்கல் பிளான்ஸ். அதுக்கு பேர் தான் ஹேட் இஸ் ஹெட் இன் த கிளவுட்ஸ். சரிங்களா? பிளான்லாம் எப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக இல்லை. அதுதான் ஹேட் இஸ் ஹெட் இன் த கிளவுட்ஸ். ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ண தெரியும். ஷுக் ஆஃப். சயின்டிஸ்ட்டு ஒரு டிஸ்கவரி பண்ணுறாரு, அது ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியை என்ன பண்ணிடுச்சு, ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியை என்ன பண்ணிடுச்சு, அதோடைய முகத்தையே மாற்றிடுச்சு. சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப். சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப்னா கம்ப்ளீட்லி சேஞ்ச். கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். சரியா? இடியம்ஸ் இப்படி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்காது. நானே சொல்கிறேன், இடியம்ஸ் இப்படி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கவே இருக்காது. சரியா? இடியம்ஸ் தனியாக படிக்கணும். இடியம்ஸுக்குன்னு தனியாக கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கணும். அண்ட் ப்ராம்ப்டட் அ நியூ வேவ் ஆஃப் ரிசர்ச். புது வேவ் ஆஃப் ரிசர்ச் தூண்டுச்சுங்கிறாங்க. ஏன் புதுசாக தூண்டுது அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியில் இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சீட். ரைட். இப்போ இடியம்ஸ் பார்த்துட்டே வரும்போது இது ஈஸியான இடியம், பார்த்தோன்னே அடிக்கலாம். சரியா? மற்றது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு 2 அடிக்க முடியாது. ஸ்கிப் பண்ணிடணும். தெரியல, ஸ்கிப் பண்ணிடணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரண்ட் சீட்டுனா டிரைவர்ஸ் சீட். ஃப்ரண்ட் சீட்டு டிரைவர்ஸ் சீட். ஃப்ளாஷிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ். ஃப்ளாஷிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஃப்ளாஷிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ்னால் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ். இஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ். சரிங்களா? இஸ் இண்டிகேட்டட் வராது, இது நெகட்டிவ் வராது, இஸ் ஷோ வராது. அதே மாதிரி இஸ் ரிஃப்ளெக்டடும் வராது. ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆக்டிவ் வாய்ஸ் வேணும், பேசிவ் வாய்ஸ் வேண்டாம். இருக்குல்ல, இதெல்லாம் பேசிவ் வாய்ஸ். ஸோ இது ரெண்டும் வராது. இஸ் ஷோ வராது. இஸ் எக்ஸ்பீரியன்சிங் செட்பேக்ஸ். கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது, மீனிங் தப்பு. மீனிங் தப்பு. ஏன் அப்போ நான் இது கிராமர் வச்சு போகிறேன். ஃப்ளாஷிங் சைன்ஸ் ஆஃப் சக்ஸஸ், ப்ராக்ரஸ்ஸு காமிக்குது. ஸ்டடி ப்ரைஸ் கிரெயின்ஸு. டவுட் அடிச்சா பின்னாடி பாருங்கள். இன்க்ரீஸ் அடாப்ஷன் பை மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை ஏற்றுக்கிறது. ஸ்டடி ப்ரைஸ் கிரெயின்ஸ் இருக்குது. பாசிட்டிவாக எனக்கு ஒரு வார்த்தை வேணும். இஸ்ஸு V3 வராது, இஸ் V1 வராது. V3 ஏன் வராது? மீனிங் வரலை. பீவா பின்னாடி V3 வருங்க, பட் மீனிங் வரல. இஸ் ரிஃப்ளெக்டட் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் கிடையாது. இஸ் ரிஃப்ளெக்டிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் கரெக்ட். இஸ் இண்டிகேட்டிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் கரெக்ட். இண்டிகேட்டட் கிடையாது. அதே மாதிரி இஸ் ஷோ வராது. இஸ் எக்ஸ்பீரியன்சிங் கரெக்டு தான், பட் சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்குது. எனக்கு சென்டென்ஸ் பாசிட்டிவில் வேணும். அதனால் ஆன்சரு நோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ என்னால் 5ல் 4 இருக்குது, 7 to 10 இருக்குது. சரியா? ஆறு 7 9. ஓகே, 9. 4 கொஷின் இருக்குது. 4ல் 1ஆவது போட முடியும். ஒன்று ட்ரை பண்ணலாங்க. 1 ட்ரை பண்ணலாம். சரியா? ஆர்சியை கடந்து போகும்போது, அப்படியே பாஸ் பண்ணி போகும்போது சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்லாம் அடிச்சுட்டு போயிடணும். சரியா? இன்ட்ரிகேட்னா காம்ப்ளெக்ஸ். மீனிங் கேட்கானுங்க. ஈஸியான வார்த்தை, தெரிஞ்சிருக்கணும். தெரிலனா ஒகேப்ஷன்லாம் படிக்கணும்னு அர்த்தம். நம்ம புக்கு நேற்று தான் திருப்பி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நேற்று வீடியோ இருக்கும். இதுதான் நம்ம வெப்சைட்டு, abitsaringlish.com. வெப்சைட்டில் புக்ஸ் இருக்கும், வேணும்னா வாங்கிக்கிறங்க. சரி, அடுத்தது எரர். என்ன பண்ணணும்? எப்போவுமே பேசிக்கான எரர்ஸ் பார்க்கணும். சரியா? அதாவது நம்ம எரருக்கு தனித்தனியாக 50 கொஸ்டின் போட்டிருக்கோம். ஒரு டாப்பிக்குக்கும் 50 எரர் போட்டிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். The number of students placed through the campus drive this year was lowest than that of previous year. The number of students placed பண்ணப்பட்டாங்க. இது V3S adjective. Students prepositional object. Number subject. எது வழியாக preposition. Correct. எதன் வழியாக. Correct. எதன் வழியாக campus drive. Prepositional object. இந்த வருஷம். Correct. இது வரைக்கும் correct. Was verb. நம்பர் தான் சப்ஜெக்ட், வாஸ் கரெக்ட். நம்பர் வாஸ்
லோவெஸ்ட் தேன் வராது. தேன் வந்தா கம்பேரிட்டிவ் டிகிரி. தேன் வந்தா என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம இன்னும் எரர்லாம் போடலை. அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போடுவோம், நல்லா இருக்கும். ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸி தாங்க. கிராமர் தாங்க இருக்கிற ஈஸி. படிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து வாஸ் லோவஸ்ட் தேன் கிடையாது, வாஸ் லோவர் தேன், வாஸ் லோவர் தேன், வாஸ் லோவர் தேன் த நம்பர் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். அதான் இதுக்கான அர்த்தம். போன வருஷத்தில் இருக்கிற நம்பரை விட இந்த வருஷம் நம்பரு கம்மியாக இருக்குது. தேன்னா விட, கம்பேரிசன், கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் கிடையாது, கம்பேரிட்டிவ். வாஸ் லோவர் தேன் தட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். அடுத்தது சூப்பரான கொஷின், தரமான கொஷின், வேற லெவல் கொஷின். இந்த மாதிரிலாம் கொஷின் எடுத்தால் தான் ஃபைலுக்கு வந்துட்டு கிராமர் படிப்பாங்க, கிராமர் கற்றுப்பாங்க, எவ்வளோ ஈஸி அப்படின்னு தெரியும், என்ன பிரச்சனை விட்றாங்க அப்படிங்கிறதும் தெரியும். நல்ல கொஷின். ஆக்டிவிட்டி இன் இந்தியா, இந்தியாவுடைய டாமினன்ட் சர்வீஸ் செக்டாரில் ஆக்டிவிட்டி இது ப்ரெப்போசிஷன், ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட், ஆக்டிவிட்டி சப்ஜெக்ட். ரிசன், ரிசனா ரிசனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரணும். ஏன் அப்படின்னா டிமாண்டு ரிமைண்டு. சரி, ஆஸ் கன்ஜங்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஆஸ் கன்ஜங்ஷன், ஆஸ் கன்ஜங்ஷன் சேர்க்கிற வார்த்தை 2 கிளாஸை சேர்க்க வந்திருக்கு. டிமாண்ட்லேருந்து வேறு கிளாஸ். சரி, ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி கிளாஸ் தானே இருக்கணும். ஏன் முன்னாடி கிளாஸ் இருக்கணும்? கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா கிளாஸையும் தான் சேர்க்கும். கிளாஸ், கன்ஜங்ஷன், அதுக்கப்புறம் கிளாஸ். அப்போ ஆஸுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வேணும். கிளாஸ்னா என்னது? இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கலையே. சொல்லி கொடுத்துருக்கேனே, சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ்னா என்னது? ஃபைனைட் வேர்ப் இருக்கிறது தான் கிளாஸ். ரைஸ், ரோஸ், ரிசன். ரிசனுங்கிறது V3. V3 என்னைக்குமே ஃபைனைட் வேர்ப் கிடையாது. V3 மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அது நான் ஃபைனைட் வேர்ப். இந்த இடத்துல நீங்கள் என்ன போடலாம்? ஹேஸ் ரிசன். கரெக்ட். ஹேஸ் ப்ளஸ் V3னா ஃபைனைட் வேர்ப், வெறும் V3னா நான் ஃபைனைட் வேர்ப். சரியா? இல்லை V2 போடணும். ரைஸ், ரோஸ், ரோஸ்ன்னு போடணும். ரோஸ் 5 மாதத்தில் அப்படின்னு போடுறாங்க. 5 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒன்று V2 ஃபைனைட் வேர்பாக போடலாம், இல்லை ஹேஸ் ப்ளஸ் V3 ஃபைனைட் வேர்பாக போடலாம். ஃபைனைட் வேர்ப் இந்த கான்செப்ட்லாம் கண்டிப்பாக தெரிகிறது நல்லது. ரிசன் அப்படின்னு வெறும் V3 போடுறது ஒரு நான் ஃபைனைட் வேர்ப், ஒரு நான் ஃபைனைட் வேர்ப். அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினில் ஷேப்பிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் இது கீழே கமெண்ட் பண்ணணும். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். ஷேப்பிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் சொல்லுங்க. யா ரைட். ஆப்பிள் இன்கார்பரேட்டட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டெக் கம்பெனிஸ். ஒன் ஆஃப் த பின்னாடி ப்ளூரல் தான் வரும். ஏன்? ஆஃப்ங்கிறது செலெக்ஷனுங்க. ஆஃப் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணும். ஒன்றுலேருந்து செலக்ட் பண்ணுறது பேர் செலெக்ஷன் கிடையாது. அட்லீஸ்ட் இங்கே 2வது இருக்கணும். 2 இருந்தாலே ப்ளூரல் இருக்கும். கரெக்டாக? ஆஃப்னா செலெக்ஷன், புரிஞ்சுக்கிடுங்க. செலெக்ஷன் அந்த குரூப்பில் இருந்து ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒன்றை செலக்ட் பண்ண போகிறோம். ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறதுல இருந்து ஒன்றை செலக்ட் பண்ண போகிறோம். ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறதுல இருந்து ஒன்றை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ பின்னாடி ஒன்று தான் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டெக் கம்பெனின்னு ஒன்று தான் இருக்குன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே செலக்ட் பண்ண முடியாது. அப்போ அங்கே நிறையா இருக்கணும். ஒன்றுக்கு மேலே இருக்கணும், ப்ளூரல் இருக்கணும். ஒன்றுக்கு மேலே இருக்கணும், ப்ளூரல் இருக்கணும். யா நெக்ஸ்ட், தேர் இஸ் நோ லிங்க். தேர் சப்ஜெக்ட் டம்மி சப்ஜெக்ட். தேர் ஒரிஜினல் சப்ஜெக்ட் கிடையாது. தேருங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது தான் ஒரிஜினல் சப்ஜெக்ட். நோ லிங்க் இஸ் தேர், அதை தான் தேர் இஸ் நோ லிங்க்னு எழுதுறேன். நோ லிங்க் இஸ், நோ லிங்க் இஸ் தேருங்கிறது தான் தேர் இஸ் நோ லிங்க்னு எழுதுறாங்க. சரியா? தேர் இஸ் நோ லிங்க்னு அதனால தான் எழுதுறாங்க. ரைட்ஸ். அப்போ நோ லிங்க் தான் சப்ஜெக்ட். தேர் கரெக்டாக வந்திருக்கு. தேர் கரெக்டாக வந்திருக்கு. சரி, தேர் கரெக்டாக இருக்குது. இஸ்ஸு கரெக்டாக இருக்குது. இஸ்ஸு நோ லிங்க் சப்ஜெக்ட், இஸ்ஸு வேர்ப். நோ லிங்க் சிங்குலர், இஸ்ஸும் சிங்குலர் போட்டாச்சு. அடுத்தது
அமாங் எந்த வார்த்தை இருக்குது? அமாங். அமாங்னா நிறையா. இங்கே பாருங்க, இங்கிட்டு ஒன்று இருக்குது, இங்கிட்டு இன்னொன்று இருக்குது. 2 தான் இருக்குது. ஸோ 2க்கு நடுவுலன்னா அமாங் கிடையாது, பிட்வீன் போடணும். 2 விஷயங்கள் தான் இருக்குது. 2 குரூப் இருந்தாலும் நீங்கள் பிட்வீன் தான் போடணும். 2 விஷயம் இருந்தாலோ இல்லை 2 குரூப் இருந்தாலோ பிட்வீன் தான் போடணும், அமாங் கிடையாது. ரொம்ப எரர் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னப்ராப்ரியேட் ஒரு ஆவரேஜ், இடியம் டிஃபிகல்ட், சரியா? இல்லை ஸ்கோரிங் பார்ட் எதுவாக இருந்திருக்கு, எரராக இருந்திருக்கு. நம்ம நேரத்துக்கு நம்மளுக்கு எரர் தெரிலன்னு வச்சுக்கோங்க, ஸ்கோரிங் பார்ட்லேயும் நம்மளுக்கு ஸ்கோர் வராமல் போயிடும். பாருங்க, அதே கதை 4ல் எரர் இருக்குது. அப்போ இந்த கொஷின் நோ எரராக இருக்க வாய்ப்பு அதிகம். நோ எரராக தான் இருக்கும்னு நான் சொல்லலை, நோ எரராக இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த கொஷின் அப்ரோச் பண்ணும்போதே நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், இது நோ எரர் இருக்க வாய்ப்பு அதிகம், ஏன்னா மீதி 4ல் எரர் இருக்குது. ஸ்டேட் மேண்டேட்ஸ், சரியா, உறுதியாக்குது. எதா உறுதியாக்குது? சப்மிஷனை. எது சப்மிஷனை? ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி உடைய சப்மிஷன். இந்த ஆஃப் பொசஷன். ஆஃப்னா பொசஷன் மீனிங் வரும், இல்லை செலெக்ஷன் மீனிங் வரும். மேலே செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒன் ஆஃப் த, அதில் செலெக்ஷன், இங்கே பொசஷன். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். எதை சப்மிட் பண்ணணும்? ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும். எதுக்கு? ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 2+V1 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட்டு ஆர்டர் போட்டிருக்கு. மேண்டேட்னா ஆர்டர் போட்டுறது. சரி, ஏதாவது எரர் இருக்கிற மாதிரி இருக்கா? எரர் இல்லை. ஆல்ரெடி இது நோ எரராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதை என்ன போட்டுறேன்? நோ எரர்னு போட்டுறேன். கரெக்ட் ஆகிடுது. ஃபினிஷ்டு. 5 எரரில் 5 போடுறீங்கன்னா வேறு லெவல். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் அது வரணும். 5 எரரில் 5 போடுறது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் வரணும், அதுக்கப்புறம் தான் மெயின்ஸில் வரும். ப்ரிலிம்ஸில் வரலைன்னா மெயின்ஸில் வராது, சரியா? ஃபஸ்ட்டு எதில் வரணும்? ப்ரிலிம்ஸில் வரணும், அதுக்கப்புறம் தான் மெயின்ஸில் வரும். அடுத்து க்ளோஸ் டெஸ்ட் போட்டுட்டு தான் பேராஜம்பிள் வரணும், சரியா? க்ளோஸ் டெஸ்ட் போட்டுட்டு தான் பேராஜம்பிள் வரணும். நான் இப்போ கரெக்ஷனுக்காக இப்படி போகிறேன், பட் நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு தான் பேராஜம்பிளுக்கு வரணும், சரியா? பேராஜம்பிள் ஜாக்பாட்ஸ், பேராஜம்பிள் அடித்தா 5, அடிக்கலைன்னா -1.25. இப்போ பேராஜம்பிள் நான் எப்போவுமே சொல்லுவேன், இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 6.25 மார்க்ஸ். 6.5 மார்க்குங்க. பேராஜம்பிள் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 6.5 மார்க்கு வரைக்கும், 6.25 மார்க் வரைக்கும் வித்தியாசம் ஏற்படுத்தலாம். ஸோ சென்டென்ஸை புரிஞ்சுக்கிடுவோம். தி அசஸ்மெண்ட் ஆஃப் குளோபல் வாட்டர் சப்ளை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? ஃபஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்குது. குளோபல் வாட்டர் சப்ளையுடைய அசஸ்மெண்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, மழை பெய்யுறது. மழை பெய்யுறது தான் குளோபல் வாட்டர் சப்ளையுடைய அசஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எந்த மழை? எங்கே சேர்ற மழை? ஏர்த்துடைய சர்ஃபேஸில், பூமியுடைய சர்ஃபேஸில் சேர்ற மழையை தான் ஃபோக்கஸ் பண்ணி குளோபல் வாட்டர் சப்ளையுடைய அசஸ்மெண்ட் இருந்துச்சு, சரியா? இந்த மழை தண்ணி ஏர்த் சர்ஃபேஸை விழுந்து புதுப்பிக்குது. எதெல்லாம்? ஆக்விஃபயர், லேக்ஸ், ரிவர்ஸ் புதுப்பிக்குது. என்னது? தண்ணி சேர்த்து விடுது. ஸோ மழை குளோபல் வாட்டர் சப்ளை ஃபோக்கஸ் பண்ணணும்னா பூமியில் விழுற மழையை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பெர்னாண்டோ ஜெரமி லெர்ன், அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அட் ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி. இவர் அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரிசர்ச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டடி. ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணுறானுங்க, அந்த ஸ்டடியுடைய லீடிங் ரிசர்ச்சர்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட்டர் சப்ளை வெறுமனை மழை விழுறதுல ஸ்டார்ட் ஆகலை. வாட்டர் சப்ளை வெறுமனை மழை விழுறதுல ஸ்டார்ட் ஆகலை. இது ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன, த ஸ்டடி எந்த ஸ்டடின்னு எனக்கு தெரில, எந்த ஸ்டடி என்று எனக்கு தெரியவில்லை. சரி, அடுத்தது அதற்கு பதிலாக, ரைட், இது ஃபஸ்ட்டு வராது. இந்த அப்ரோச், இந்த வழக்கமான அப்ரோச், இல்லையா? ரைட், ஓகே. இது ஃபஸ்ட்டு கிடையாது. புது ஸ்டடி சொல்கிறாங்க. இந்த வியூ இப்போ புது ஸ்டடி இது ஃபஸ்ட்டு கிடையாது.
எதை நான் ஃபர்ஸ்ட் போடுறது? இதான் கேள்வி. எதை நான் ஃபர்ஸ்ட் போடுறது? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆர்எஸ்டி ஃபர்ஸ்ட் வராது. பி இல்ல கியூ தான் ஃபர்ஸ்ட் வரும். எதை ஃபர்ஸ்ட் போடுறது? எதை ஃபர்ஸ்ட் போடுறதுன்னா பியை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்? த ஸ்டடி. எந்த ஸ்டடி? இங்கே சொல்லியிருக்கானுங்க புது ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஸ்டடி. புது ஸ்டடி தான் என்ன சொல்லுது? இந்த வியூ நேரோவாக இருக்கும். எந்த வியூ நேரோவாக இருக்கும்? அதை டீக்கு முன்னாடி போடணும். எந்த வியூ நேரோவாக இருக்கும்? அதான் டீக்கு முன்னாடி வரும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? பி. மழை குளோபல் தண்ணி சப்ளை பார்க்கணும்னா மழை பூமியில் பெய்யறத பார்க்கணும். மழை பூமியில் பெய்யறத பார்க்கணும். பி போட்டாச்சு. சரியா? பி போட்டாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் டீக்கு முன்னாடி வர்றது என்ன சொல்லணும்னா இந்த நேரோவான ஒரு வியூவை சொல்லுது. நேரோவான வியூவை சொல்லுது. டீல என்ன சொல்றானுங்க? ஆனால் புது ஸ்டடி சஜஸ்ட் பண்ணுது இந்த வியூ நேரோவாக இருக்கும், இந்த வியூ நேரோவாக இருக்கும். புது ஸ்டடி சஜஸ்ட் பண்ணுது. அப்போ புது ஸ்டடி என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றதான் டீக்கு அப்புறம். இப்போ என்ன வரப்போகுது? புது ஸ்டடி. டீக்கு முன்னாடி பழசு. கரெக்டா? எப்படி? புது ஸ்டடி. இப்போ டீக்கு முன்னாடி பழசு, டீக்கு அப்புறம் புதுசு. எது புதுசு எது பழசு இப்படி பிடிக்கிறது தான் நம்ம வேலை. எது புதுசு எது பழசு, எது புதுசு எது பழசுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வேலை. இங்கே பாருங்க, பேராஜாம்பிள் முடிஞ்சிட்டு இதை வச்சே போட்டுடலாம். சரியா? இப்போ இங்கே பாருங்க க்ளூ எங்கெங்க வார்த்தை இருக்குன்னா இன்ஸ்டட், அதுக்கு பதிலா இட்னா என்னது? மாய்ஸ்சர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் த லேண்ட் அண்ட் ஓஷன், அங்கேயே ஆரம்பிக்குது. இட்டுனா இது ரெயின்ஃபால். சரி பாருங்க, கியூவை வாசிச்சோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா உங்களுக்கு பேராஜாம்பிள் வருதுன்னு அர்த்தம். இங்கே என்ன நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகாது. மழை கீழே பெய்யறதுல வாட்டர் சப்ளை ஸ்டார்ட் ஆகாது. அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகும்? அதுக்கு பதிலாக அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்? இங்கே பாருங்க, டஸ் நாட். இங்கே ஸ்டார்ட் ஆகாது, இங்கே ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். இன்ஸ்டட் இட் பிகின்ஸ். அங்கே ஸ்டார்ட்னு வார்த்தை இருக்குது, இங்கே பிகின்ஸ்னு வார்த்தை இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். சரியா? இங்கே ஸ்டார்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக இங்கே ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்சிச்சு. கியூவும் ஆரும். சரியா? இங்கே என்ன சொல்கிறானுங்க? தண்ணி மழை கிரவுண்டில் விழுறதுல வாட்டர் சப்ளை ஸ்டார்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியரில் போய் அதுக்கப்புறம் மழையா பெய்யுதில்ல, அங்கேயே ஸ்டார்ட் ஆகுங்கிறாங்க. கியூ அண்ட் ஆர். யா, இந்த கியூ அண்ட் ஆர் இதை நான் புதுசாக எடுக்கவா பழசாக எடுக்கவா? இதுதான் என் கேள்வி. இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சிட்டு. ஏன்னா புது ஸ்டடி ஒன்று இருக்குது, பழைய ஸ்டடி ஒன்று இருக்குது. பழைய ஸ்டடி நேரோன்னு இருக்கானுங்க, புது ஸ்டடி தான் சொல்லுது பழைய ஸ்டடி நேரோன்ட்டு. பழைய ஸ்டடி கதை எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இவனுக்கு தான் என்ன சொல்கிறானுங்க, எங்க கதை எப்படி போகுதுன்னு பாருங்க. மழை பூமியில் விழுற மழையை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. குளோபல் வாட்டர் தண்ணி எவ்வளோ வேணும், தண்ணி வாட்டர் சப்ளை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னா பூமியில் விழுற மழையை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த வழக்கமான அப்ரோச் இந்த இருக்குல்ல, இது எஸ். ஓல்டு கன்வென்ஷனல் வழக்கமான. அப்போது இது பழசு, இந்த வழக்கமான அப்ரோச்சு போடலாமா? அப்போது ஓல்டு அப்ரோச் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. பியில் ஓல்டு அப்ரோச்சு என்னது? பூமி சர்ஃபேஸில் வந்ததுக்கு அப்புறம்தான் மழையை இவனை கேல்குலேட் பண்ணுவானுங்க. இந்த பழைய அப்ரோச் நம்மளுக்கு என்னென்ன பண்ணுச்சு? ஆனாவை எங்கே போட்டானுங்க? புது ஸ்டடி ஒன்று வந்திருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வியூ பிலையும் எஸ்லையும் சொல்லியிருக்கீங்கல்ல, ஒரு வியூ, அந்த வியூ ரொம்ப நேரோ, அந்த வியூ தப்பு, அந்த வியூ ரொம்ப சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சுருங்கி இருக்கு? அதுதான் அடுத்தது ஒருத்தர் கண்டுபிடிக்காப்புல. இத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டடியுடைய லீடிங் ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் இருந்து ரெயின் ஃபாலிங் ஆன் த கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே என்ன சொல்கிறானுங்க? ரெயின்ஃபால் சர்ஃபேஸில் தொடர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. பிஎஸ் உடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா?
நீ தண்ணியை கால்குலேட் பண்ணணுமா? ரெயின்ஃபால் எர்த் சர்ஃபேஸில் எப்படி உழுதுன்னு பாரு அப்படிங்கிறதா பாயிண்ட். தண்ணியை கால்குலேட் பண்ணணும்னா ரெயின்ஃபால் எர்த் சர்ஃபேஸில் எப்படி உழுது அப்படிங்கிறதா பாயிண்ட் பி அண்ட் எஸ்ஸில். ஆனால் இவனுக்கு புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அந்த வியூ நேரோ. அந்த வியூ நேரோன்னா என்ன அர்த்தம்? மழை தண்ணியில் உழுறதுல ஆரம்பிக்கல. இங்கே பாருங்க, அவங்க வியூ நேரோன்னு எப்படி சொல்கிறாங்க, அவங்க வியூ எப்படி நேரோன்னு சொல்கிறாங்க. தண்ணியில் உழுறது மழை தண்ணியில் விழுறதில்ல, மழை தரையில் விழுறதுல வாட்டர் சப்ளை ஆரம்பிக்கல. மழை தரையில் விழுறதுல வாட்டர் சப்ளை ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலாக அது முன்னாடியே ஆரம்பிச்சிருது, மாய்ஸ்சர் எவாபரேட் பண்ணுறதுலேயே ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க வியூ நேரோன்னு சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கியூ. கீழே வியூ நேரோ, எப்படி நேரோ கியூ அங்கே ஆரம்பிக்கல, அதுக்கு பதிலாக அது ஆர். சரி, ஃபைனல் ஆன்சர் பிஎஸ்டி கியூ அண்ட் ஆர். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். அடுத்து க்ளோஸ் டெஸ்ட்டு தனியாக பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். க்ளோஸ் டெஸ்ட்டு சரி, ஆர்சி சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, டாட்டா.